இலங்கையின் புலனறுவை எனும் பிரதேசத்தில சிறுவன் ஒரு ஆள் முற்றத்தில விளையாடிக் கொண்டிருந்திருக்கிறாராம். அப்போது பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருந்து ஒரு ராட்சத பருந்து ஒன்று பறந்து வந்து அந்த சிறுவனை தூக்கிச் செல்றதுக்கு முயற்சி செய்திருக்குதாம். பின்னர் வந்து பெற்றோரின் உதவியால அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டில இருந்து ஒரு மரப்பெட்டியில பார்சல் ஒன்று வந்திருக்குதாம். அந்த மரப்பெட்டியை ஒரு வாகனத்திலிருந்து இறக்கும்போது 21 வயது இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். அவர் ஏன் உயிரிழந்தார் என்பது குறித்தும் பார்க்கலாம். அதைவிட மிகவுமே முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தற்போது வெளிநாட்டுக்கு தான் எல்லோருமே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற ஒரு நபர், வெளிநாட்டிற்கு ஆட்களை எடுத்து வந்த நபர் தற்போது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கப் போகிறதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இவை மூன்றும் குறித்து விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இலங்கையின் புலனறுவை பிரதேசத்தில சிறுவனரால் வீட்டு முற்றத்திலிருந்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறாராம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ராட்சத பருந்து ஒன்று அந்த சிறுவனை தூக்கிச் செல்றதுக்கு முயற்சி செய்திருக்குதாம். அதை கண்ட தந்தை வந்து உடனடியாக சத்தம் போட்டு கூக்குரலிட அந்த பருந்து சிறுவனை விட்டுட்டு போயிருக்குதாம். இருந்தாலுமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிறுவன் தற்போது மிகுந்த அச்சத்தில இருக்கிறாராம். அதுக்கு பின்னர் வைத்தியசாலையில கொண்டே அந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அந்த ஒரு அதிர்ச்சியில இருந்து அந்த சிறுவன் இன்னுமே மீளவில்லையாம். அத்தோட அந்த பிரதேச மக்களுமே மிகுந்த அச்சத்திலே இருக்கணுமாம். இன்றைக்கு ஒரு சிறுவனை தூக்க வந்தது, நாளைக்கு இன்னும் நேரம் சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தா அவங்களையுமே அந்த பருந்து தூக்கலாம் என்று சொல்லி அச்சத்தில இருக்கிறாங்களாம். அது சம்பந்தமா வனஜீவராசிகள் திணைக்களத்திடமும் முறையிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் அது குறித்து நடவடிக்கை எடுத்து அந்த பருந்தை விரட்டினால் அந்த ஊர்வாசி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு பருந்து வந்து பிள்ளையை தூக்குறது இன்றைக்கு யாருக்குமே பயமாகத்தான் இருக்கும். முற்றத்துல ஒரு பிள்ளைய விளையலாம், அதை நம்பி நாங்க வெளியே விட்டு கூட போயிடலாம், அப்படி ஒரு பயம் ஏற்படும். அந்த பருந்தை விரட்டினால் அந்த ஊர் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அதே போன்று பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வெளிநாட்டில இருந்து ஒரு பார்சல் ஒன்று மரப்பெட்டியில வந்திருக்குதாம். அந்த மரப்பெட்டிய லொரியில இருந்து இறக்கிக்க 21 வயது இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். அந்த பெட்டி அந்த இளைஞன் மேல தவறி விழுந்ததில உடனடியாக அந்த இடத்திலேயே அந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. மிகவும் ஒரு பரிதாபமான நிலைதான். இறக்கிக்க அவதானமின்மையோ என்னவோ தெரியல. தவறுதலாக அந்த பெட்டி விழுந்ததில அந்த இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். 21 வயது இன்றைக்கு மிகவும் ஒரு கேட்கும்போது கஷ்டமாக இருக்கின்றது. அவதானமாக இருக்கணும். என்ன வேலை நாங்க செய்யக்கையும் அவதானமாக இருக்க வேண்டும். பாரமான ஒரு பொருள் விழுந்தால் அது தாங்கிக் கொள்ள இயலாதுதான் மரணம் சம்பவித்திருக்கின்றது. எந்த வேலையை செய்யும் போதும் மிகுந்த அவதானம் முக்கியம். பிரித்தானியாவிற்கு இலங்கையர்களை சட்டவிரோதமாக அனுப்பிய குற்றச்சாட்டில இலங்கையர் ஒருவர் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க போகின்றார். அவர் தற்போது பிரித்தானியாவில இருக்கிறார். அவர் சிறை தண்டனை அனுபவிக்க போகிறது பிரான்ஸ்ல 10 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க போகிறார். அவர் 2001ஆம் ஆண்டு இலங்கையில இருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட இங்கிலாந்திற்கு சென்றிருக்கிறாராம். அங்க வந்து தான் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தங்களை காரணம் காட்டி, அதாவது 2004 தொடக்கம் 2005 வரை இலங்கையில் இடம்பெற்ற யுத்தங்களை காரணம் காட்டி அங்க வந்து புகலிட கோரிக்கையை பெற்று அங்கத்திய பிரஜா உரிமையை அவர் பெற்றிருக்கிறார். அதற்கு பின்பு அவர் இங்கிலாந்துல இருந்து கொண்டு இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிஸ் போன்ற நாடுகளுக்கு ஆட்களை கடத்தும் நடவடிக்கையில ஈடுபட்டு வந்திருக்கிறாராம். அதை விட அந்த ஒரு குழுவின் அதாவது குழு மூலமா தான் அவர் இயங்கி வந்திருக்கிறார். அந்த குழுவின் ஒரு முக்கிய உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கின்றார். இந்த நாடுகளை தவிர்த்து அவர் உக்ரைன், ஜெர்மனி, இத்தாலி, ருமேனியா, ஹங்கேரி போன்ற நாடுகளுக்கும் ஆட்களை கடத்தும் ஒரு செயற்பாட்டில ஈடுபட்டு வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. தற்போது இவருக்கு எதிராக பிரித்தானியாவிலையும் இது தொடர்பான வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றதாம். அந்த வழக்கு முடிவடைந்த நிலையில இவர் பிரான்சிற்கு நாடு கடத்தப்பட போகிறாராம். பிரான்சிற்கு இவர் நாடு கடத்தப்பட்டாலும் இவரை கண்காணிப்பதற்கென்று ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதாம். இது குறித்து பிரான்ஸ் சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது இவர் வந்து பிரான்சிற்கு ஆட்களை கடத்தியது உறுதி செய்யப்பட்டால் 10 ஆண்டுகள் பிரான்சில இவருக்கு சிறை தண்டனை கட்டாயம் விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கு பிறகு நாங்க செய்யற வேலை தெரியாது என்று சொல்லி யாருமே நினைக்க கூடாது. நாங்கள் செய்யறதை சட்டம் கண்காணித்துக் கொண்டிருக்கும். அதாவது சட்டபூர்வமற்ற வேலையை நாங்கள் செய்யும் போது அது ஆபத்தானதுதான். வெளிநாட்டிற்கு போகின்றவர்களும் ஒழுங்கான வழிமுறையில், அதாவது அந்த களவாக பணத்தை கொடுத்து ஏமாந்து எல்லாம் போகாமல் நீங்கள் சரியான வழியில வெளிநாட்டுக்கு போனா நிச்சயமாக போகலாம். அல்லது இப்படி சட்டபூர்வமாக பணம் கொடுத்து ஏமாந்து போறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் என்னவோ அதிர்ஷ்டமோ என்னவோ வெளிநாட்டுக்கு போய்விடுகிறார்கள். சிலர் வந்து பணத்தை கொடுத்து ஏமாறுகிறார்கள். அப்படி இவர் மூலமாக போனவர்கள் போயிட்டார்கள். ஆனால் இவர் தான் ஆரம்பத்தில போய் அதுக்கு பிறகு ஏஜென்சி வேலை பார்த்ததால தற்போது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க போகிறாராம். பிரான்சில இவர் பிரான்சுக்கு
இப்படி சட்டபூர்வமாக ஆட்களை எடுத்தது உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகையால வெளிநாட்டிற்கு போன பிற்பாடு இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒரு வேலை உங்களுக்கு அது ஒரு ஆபத்தாக முடியலாம். இப்போது ஒருவருக்கு நடந்திருக்கிறது. இன்னும் இன்னும் எத்தனை பேர் இந்த ஒரு பொறியில மாட்டப் போகிறார்களோ என்பது தெரியவில்லை. இது சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்தால் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.